இந்தாங்கம்மா குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன இது? இளநீர்மா. ஓ, வாக்கிங் போயிட்டு வந்தீங்களாமா? ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? அப்பாடா, இப்பதான் எனர்ஜியா திரும்ப வந்த மாதிரி இருக்கு. இந்தாங்க, இப்ப இத குடிங்க. உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கும். என்னது இது? குடிச்சுதான் பாருங்களேன். என்ன பண்றா இவ? அம்மாக்கு ஏதாவது கலந்து கலந்து கொடுக்கறாளா? ரொம்ப நல்லா இருக்கு. என்னது இது? குடிச்சு முடிங்க, சொல்றேன். அப்பாடா, நேத்து நைட்டு காரமா சாப்பிட்டு வயிறெல்லாம் எரிச்சல். இப்ப ஒரே நிமிஷத்துல எல்லாம் சரியா போயிடுச்சு. என்ன ட்ரிங்க் இது? அம்மா, இது நான் ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட கொரங்கினி கிராமத்துக்கு போகும்போது என்னால கொஞ்ச தூரம் கூட மலை ஏற முடியல. உடனே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்ப மூலிகை, திப்பிலி, துளசி, சுக்கு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே போட்டு ஜீரக தண்ணின்னு ஒண்ணு கொடுத்தாங்கம்மா. அத குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே திரும்ப வந்துச்சு. நீங்க வாக்கிங்லாம் போயிட்டு வந்தீங்க, ரொம்ப டயர்டா இருந்தீங்கல்ல, அதனாலதான் இத ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன். எனக்காகவா செஞ்ச? ஆமாமா, உங்களுக்காக தான் செஞ்சேன். அம்மா, உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குல்ல? ஆமாண்டி. அப்புறம் எதுக்கு நீங்க வாக்கிங்லாம் போறீங்க? பின்ன இதெல்லாம் பண்ணலனா நான் திங்கிற ஸ்நாக்ஸுக்கு 2 மாசத்துல உடம்பு இப்படி ஆயிடும். அதுதான் இல்ல, நீங்க வாய்க்கு ருசியாவும் சாப்பிட்டு உடம்பையும் வருத்திக்காம வீட்ல இருந்தபடியே எப்படி ஃபிட்டா இருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். எப்படி? அதுக்கும் ஒரு மூலிகை ட்ரிங்க் இருக்கு. என்ன? எது சாப்பிட்டாலும் 1 மணி நேரத்துல ஜீரணம் ஆயிடும். அப்புறம் உடம்பு வெயிட்டே போடாது. நிஜமாவா? இங்க வாங்க. அம்மாக்கு அதுல ஏதோ ரகசியமா சொல்றாளே. அந்த மாதிரி பண்ணணும். இந்த ட்ரிங்கை யூஸ் பண்ணி தான் நயன்தாராவே சும்மா சிக்கன் இருக்காங்க. அப்படியா? அது மட்டும் இல்லம்மா, சின்னதா சிம்பிளா ஒரு 2 எக்ஸசைஸ் சொல்லி தரேன். அத நீங்க செய்யுங்க. அப்படியே டயட் ஃபுட்ட நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். அதையும் சேர்த்து சாப்பிடுங்க. அப்புறம் பாருங்க, கௌதம் சார் உங்களுக்கு புள்ளையா இல்ல உங்களுக்கு தம்பியான்னு கேட்பாங்க. ஏய், நிஜமாவா சொல்ற? அம்மா சத்தியம். ஏன் மேல சத்தியமா சொல்றேன். அப்படின்னா அந்த எக்ஸசைஸை எனக்கு இப்பவே சொல்லிக் கொடு. ஐயோ, இப்பவே வா? ஆமா, இப்பவே இங்கே சொல்லிக் கொடு. சரி, எழுந்துருங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டீப் பிரெத் எடுங்க. இன்னொரு தடவை. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, உங்க முட்டிய மடக்காம பெரு விரல அப்படியே தொடணும். ஆரம்பிக்கலாமா? திரும்புங்க. முட்டிய பெண்ட் பண்ண கூடாது. முட்டிய மடக்காம. அப்படிதான். ஈஸி ஈஸி. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இவ போக்கே சரியில்லையே. இந்த குடும்பத்தை என்னவோ பண்ணதா பிளான் பண்றா. வெரி குட், வெரி குட். போதும் 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 போதும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இங்க பாருங்க, இதே மாதிரி தினமும் 20 கவுண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்பு நல்லா குறையும். இன்னும் இதே மாதிரி ஒரு சில எக்ஸசைஸ் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதையெல்லாம் நீங்க தினமும் பண்ணீங்கன்னா நயன்தாரா, காஜல் அகர்வால் மாதிரி நீங்களும் நல்லா சிக்கன் ஆயிடுவீங்க. பிரியா? என்ன தேவி? பிரியா, என்ன பண்றீங்க? என்னாச்சு தேவி? இல்ல, இத்தனை கிரீம்ஸ வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இத முகத்துக்கு போட போறேன். இத கைக்கு போட்டாச்சு, அத காலுக்கு போட போறேன். எதுக்கு? காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக வேண்டாம், ஃபேர்னஸ் மெயின்டைன் ஆக வேண்டாம், இந்த பிளாக் ஹெட்ஸ், பிம்பிள்ஸ் எல்லாம் போகணும்ல. இதெல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா உங்க அழகான முகமும் உடம்பும் பாழாயிடும். பரவாயில்லையா?
என்ன பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பியூட்டி ப்ராடக்ட்ஸ். விலை அதிகமான பொருள்லாம் நல்ல பொருள்னு யார் உங்ககிட்ட சொன்னது? இந்த க்ரீம் எல்லாம் வெறும் டெம்பரரி சொல்யூஷன் தான். இப்போதைக்கு சூரிய வெளிச்சத்துல இருந்து உங்களை காப்பாத்தும், அவ்வளவுதான். ஒரு 2 நாளைக்கு பிளாக் ஹெட்ஸ், பிம்பிள்ஸ் இதெல்லாம் போகும். ஆனா 3வது நாள்ல இருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க போட்டுதான் ஆகணும். வேற வழியே இல்ல. ஆமால, இப்படியே வருஷ கணக்குல நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்க முகம் என்னத்துக்கு ஆகுறது? என்ன ஆகும்? உங்க நேச்சுரல் பியூட்டி குறைஞ்சு உள்ளுக்குள்ள இருக்கிற செல் எல்லாம் அழிஞ்சு வேற வழியே இல்லாம நீங்க திரும்ப திரும்ப இந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சுதான் ஆகணும். ஐயோ, யோசிச்சு பாருங்க. இப்படியே வாழ்க்கை பூரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் கேன்சர் கூட வரலாம். ஐயோ, என்ன தேவி சொல்றீங்க? நிஜமா தான் நான் சொல்றேன். அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணலனா நான் எங்க போய் ஃபேர்னஸ் மெயின்டைன் பண்றது? நம்ம பாட்டி எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணாங்களோ அப்படிதான்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க தேவி? ஆமா பிரியா, நானும் தீபாவும் எப்படி செக்கச்செவேல்னு இருக்கோம் பாத்தியா? எங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே மஞ்சள், கடலைப்பருப்பு, பைத்தம் பருப்பு, தயிர், ஏன் முகம் கழுவுறது கூட எலுமிச்சம்பழ சாறுல தான் கழுவுவோம். அப்படியா? நான் கூட பரவாயில்ல. தீபா இருக்காளே, பசும்பால்ல தான் முகத்தையே கழுவுவா. அதனாலதான் இப்ப கூட அவ ஸ்கின் நல்ல சாஃப்டா குழந்தை மாதிரி இருக்கு. ஹே தேவி தேவி, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? சொல்லி கொடுக்கறேன் பிரியா. நானே இனிமே உங்க கூட இங்க தானே இருக்க போறேன். அதனால நானே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறேன். நிஜமாவா? எனக்கு இதெல்லாம் செஞ்சு தருவீங்களா? நான் உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சு தரேன். நேச்சுரல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி தரேன். அப்புறம் பாருங்க, நீங்க சும்மா சினிமா ஹீரோயின் மாதிரி ஆயிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் சண்டையே வராது. ஐயோ, உங்கள மாதிரி ஒரு சிஸ்டர் எனக்கு கிடைக்கலையே. என்ன பிரியா, அப்ப இன்னும் நீங்க என்ன உங்க சிஸ்டரா நினைக்கல? ஐயோ, சாரிங்க. நீங்களும் எனக்கு இனிமே ஒரு சிஸ்டர் தான். என்னை விட்டுட்டு இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது, என் கூடவே தான் இருக்கணும். இவ என்ன பிளான் பண்றான்னு ஒண்ணுமே புரியலையே. உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. கத்து கொடுப்பீங்கல்ல? கத்து கொடுக்கறேன் பேரழகி. பிரதர், பிரதர், என்ன பிரதர் பார்த்தது பார்க்காத மாதிரி கண்ண முடிக்கிற? நான் மெடிடேஷன்ல இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புறேன். என்ன செருப்பு மனசை அலைய விட்டுட்டு இப்படி மெடிடேஷன்ல இருக்க, டிஸ்டர்ப் பண்ணான்னு சொன்னா எப்படி பிரதர்? நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க பாஸ். உங்களால தியானம்லாம் பண்ண முடியாது. எப்படி ட்ரா பண்ண முடியும்? ஜாலியா வீடியோ கேம்ஸ் விளையாண்டு இந்த பையனை வீட்டில் உட்காந்து தியானம் பண்ண சொன்னா எப்படி ட்ரா பண்ண முடியும்? உங்களை யார் பிரதர் தியானம்லாம் பண்ண சொன்னது? மனசு சரியாகிறதுக்கு என்னடா பண்ணனு கூகுள் பண்ணி பார்த்தேன். தியானம் பண்ணணும்னு சொன்னிச்சு. ஒரே நேரத்தில் தியானம்லாம் கற்றுக்க முடியாது, அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறேன்? நீங்கள் கொஞ்சாவே இருங்க பிரதர். ஏன் மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கீங்க? இது குரங்கா? ஆமாம். அப்பாவை நினச்சி கவலைப்படுறீங்க, அம்மாவை நினச்சி கவலைப்படுறீங்க, செல்வி அம்மாவை நினச்சி கவலைப்படுறீங்க, போதாதுக்கு ஃப்ரெண்ட்ஸை நினச்சி கவலைப்படுறீங்க. அடுத்தவங்க நல்லா இருந்தால் தானே நான் நல்லா இருக்க முடியும். முதல்ல நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நான் நல்லா தானே இருக்கேன், உச்சிலேருந்து பாதம் வரைக்கும் பச்சனை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க. அது ப்ராப்ளமா? ஆமா பிரதர், தலைமுடி வெட்டி 1 மாசம் ஆச்சு. சரியா தூங்கி பல மாசம் ஆச்சு. கண்ணெல்லாம் வீடியோ கேம் விளையாடாம கண்ணை விட்டு அழுகுது.
பீட்சா சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போய் 10 டேஸ்க்கு மேலே ஆகுது. கிரிக்கெட் கிரவுண்ட் பக்கம் நீ போகிறதே இல்லை, சைக்கிள் ஓட்டுறதே இல்லை, கால் கையெல்லாம் எக்ஸசைஸ் கொடுக்காம அதெல்லாம் ஏக்கத்தில் இருக்கு. ஆமால, நீ ஒரு எனர்ஜி பாய். எப்போ பார்த்தாலும் காத்து மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பீங்க. இப்போ என்னடானா கல்லு மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னடா பண்றது அப்படின்னு தான் நான் இப்படி ஆயிட்டேன். இப்போ கூட ஒன்று கேட்டு போல பிரதர், நீங்க நினச்சா பழையபடி மாறிடலாம். எப்படி என்னை தூக்கி ஓர வச்சுட்டு உங்க வேலையை பாருங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். புரியல? மனசை கட்டி போட்டா அது ஒரு மூலையில முடங்கி கிடக்க போகுது. நிஜமா சொல்ற? ஆமா பிரதர், மனசுதான் குரங்கு, அதை கட்டி போட்டுட்டா நீங்க ராஜாதா. சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடும். இது உனக்கே நியாயமா இருக்கா? எது நியாயமா இருக்கா? இது அநியாயமா? கைய காலெல்லாம் கட்டி போட்டு டார்ச்சர் பண்றியே, நீ தானே பாஸ் எனக்கு ஐடியா கொடுத்த. நீங்க சொன்ன மாதிரி மனசை கட்டி போட்டு நான் மகாராஜா மாதிரி ஜாலியா இருக்கேன். டேய், நான் ஒரு பேச்சு சொன்னேன்டா. நான் ஒழுங்கா என் வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ தானே தேவையில்லாம வந்து நான் ஊசி பேத்து விட்டேன். நீ ஜாலியாக இருக்க அடியை கொடுத்தா என்ன இப்படி பண்ணிட்ட? என்ன சொன்ன? குரங்கு மாதிரி இப்படியோ அப்படியோ தாவிட்டே இருக்கேனா? வேற என்ன பண்ண சொல்ற? அதுக்குதான் கட்டி போட்டேன். டே அஸ்வல், ப்ளீஸ்ரா என்னை அவுத்து விட்டுறா. இப்போதான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஒன்று அவுத்து விட்டா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். டே இனிமே ஒன்று தொல்லை பண்ண மாட்டேன்டா. ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன்டா. ப்ளீஸ் ராசு வந்து அவுத்து விட்டுறா. டேய், தாண்டா அப்படி பேய் மாதிரி சிரிக்கிற? மனசு இருக்கிற வரைக்கும் தாண்டா மனுஷன். அது இல்லைனா அவன் பேய் தான். டேய், நான் பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? கொஞ்சம் கூட இறக்க வரலையா? மனசே இல்லை, அப்புறம் எப்படி இறக்க வரும்? டேய், மனசு இல்லைனா நீ மிருகமாயிருவடா. தெரியுதுல? அவன் வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்கணும். அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இனிமே பண்ண மாட்டேன்டா. அது ப்ளீஸ்ரா, என் கட்டெல்லாம் ஒத்து விட்டுறா. அவசரப்படா மனசு. எனக்கு சில பல வேலைக்கு இருக்கு. அதுக்கு மனசு இருந்தா வேலைக்காகாது. அது எல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை ரிலீஸ் பண்றேன். அட்டா மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் நம்மை பாவத்தில் ஏற்றி. என்ன யோசிக்கிற அஞ்சலி? இல்ல, எனக்கு மேக்ஸ்ல இந்த டேபிள் மட்டும் மனப்பாடமே ஆக மாட்டேங்குது. ஏன் மனப்பாடம் பண்றீங்க? மனப்பாடம் பண்ணாம எப்படி படிக்க முடியும்?
படிக்கும்போது எதையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ம்? எப்படி மேத்ஸ புரிஞ்சுக்கிறது? சரி, நான் இப்போ உன்னை ஒரு கேள்வி கேக்குறேன். அதுக்கு யோசிக்காம டக்குன்னு பதில் சொல்லணும். 5 into 10 எவ்வளோ? சொல்லுங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ அவ்வளோ யோசிக்க கூடாது. எப்படி யோசிக்காம பதில் சொல்றது? அறிவை யூஸ் பண்ணி பதில் சொல்லாமே. எப்படி? 2 கையை இப்படி நீட்டுங்க. இத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ? 5. இத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ? 5. சோ 5 plus 5 10. ஆ. இப்போ ஓபன் பண்ணுங்க 2 கையையும். திரும்ப க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ எவ்வளோ? 10. சோ முன்னாடி 10 plus 10 20. வெரி குட். என்ன இவ குழந்தை மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறா? இது சரியில்லையே. வெரி குட். சோ ஈஸி. 5 into 10 50. புரிஞ்சிருச்சா இப்ப? புரிஞ்சிருச்சு மம்மி. நம்ம கூட நம்ம குழந்தைக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தது இல்லையே. சரி, இப்ப நான் உன்கிட்ட சில ஜெனரல் क्वेश्चंस கேட்க போறேன். அதுக்கு பதில் சொல்றியா? ஃபாதர் ஆஃப் தி நேஷன் யாரு? மகாத்மா காந்திஜி. வெரி குட். குழந்தைக்கு எவ்வளோ அழகா பாடம் சொல்லி தராங்க. நம்ம காவியாவுக்கும் இவங்கள தான் பாடம் சொல்லி தர சொல்லணும். இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन. அயன் லேடி யாரு? மார்கரெட். சூப்பர். வேர்ல்ட் செகண்ட் லார்ஜெஸ்ட் பீச் எது? எது? மெரினா பீச். வாவ், வெரி குட். இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சரி, பெங்கால் டைகரும் பெரிய புலியும் எந்த காட்டுல இருக்கும்? ரொம்ப கெட்டிக்காரி தான் போல இருக்கே. சரி, நான் ஒரு க்ளூ கொடுக்கறேன். நம்ம வீட்ல இருக்கிற பொம்மை குட்டிக்கு என்ன பேர் வச்சோம்? சுந்தர். சோ இப்ப யோசிச்சு பாருங்க, ஃபாரஸ்ட் பேர் என்ன? சுந்தர்பன்ஸ் ஃபாரஸ்ட். சூப்பர், வெரி குட். இவ கெட்டிக்காரின காரியக்காரி. ஆனா நீ என்னதான் பிளான் பண்ணாலும் நான் இருக்கிற வரைக்கும் எதையும் நடக்க விட மாட்டேன். சரி, இப்ப நம்ம ரைம்ஸ் படிக்கலாமா? என்னாச்சு கௌதம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லாமல இவ்ளோ சத்தமா கத்துன? முக்கியமான எக்ஸல் ஷீட் போடும்போது கரெக்ட் ஆயிடுச்சு. நீ பண்ணி தரியா? ஐயோ, நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அஞ்சலி, நீ படிச்சுக்கிட்டே இரு, நான் இப்ப வந்துடுறேன். சார், நான் வேணா உங்க லேப்டாப்பை பார்க்கட்டுமா? என்ன சார் ஆச்சு? லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்ட் ஆயிடுச்சு. சர்வீஸ் சென்டர்ல தான் கொடுக்கணும் போல இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இவ்ளோதானே? என்னங்க ப்ராப்ளம்? பேட்டரி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சீங்கன்னா நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வொர்க் ஆகும். ஓ அப்படியா? இதுக்கு நீங்க சர்வீஸ்க்கெல்லாம் கொண்டு போனீங்கன்னா 2000 ரூபாய் 3000 ரூபாய்னு ஈஸியா பில் தீட்டுவாங்க. ஓ நான் சொல்லல, பாருங்க பேட்டரி எப்படி ஹீட் ஆயிருக்குன்னு.
இப்ப பாருங்க. சூப்பருங்க, ஒர்க் ஆகுது. பேட்டரி நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது லேப்டாப் என்கிட்ட கொடுங்க, நானே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன். சரிங்க. இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? எல்லாம் கூகுள் பார்த்து தான். ஓ ஃபேண்டாஸ்டிக். நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகே சார். குழந்தைக்கு டிஃப்ரெண்டா பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நிஜமாவே பிரில்லியன்ட் தான். ஏய் நில்லு. என்ன? எதுக்கு இப்ப நீ இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் உதவி செய்யற மாதிரி நடிச்சு நல்ல பேர் எடுத்துட்டு இருக்க? தெரியாத மாதிரி கேக்குற? இதுங்களை எல்லாம் இப்பவே நான் பாதி மடக்கியாச்சு. இன்னும் ஒரே வாரம்தான். இந்த மொத்த குடும்பமும் நான் சொல்ற பேச்சு தான் கேட்கும். அப்புறம் ஈஸியா அந்த அஞ்சலி கையெழுத்து, அவளுடைய சாவு. எப்படி என்னோட பிளானு? நான் அதை நடக்க விட மாட்டேன். நான் அதை நடத்தி காட்டுறேன். அந்த குழந்தைய உன் கண்ணு முன்னாடியே முடிச்சு காட்டுறேன். முடிஞ்சா தடுத்து பாரு.